பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு மாநிலம் அப்டின்னா, அட அது தமிழ்நாடு தாங்க அப்டின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சுங்க நம்ம தமிழ்நாடு. இதுல வந்து அரசியல் அரங்குல வந்து அனல் பறக்கக்கூடிய விஷயங்கள பதிவு செஞ்சுட்டு இருந்தாரு நடிகர் கமலஹாசன். அவர் மட்டும் இல்லாம அவருக்கு பதில் கூறும் விதமாவும், நம்மளெல்லாம் கிண்டல் செய்ற விதமாவும் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்களும் வந்து நம்மல்லாம் ரொம்ப அழகா பொறுக்கின்னு சொல்லியிருந்தார் இல்லையா இளைஞர்கள் எல்லாரையும். அவருமே வந்து ரொம்ப அப்டியே அனல பறக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதுல என்னன்னா, சுப்பிரமணிய சுவாமி இப்ப கமல வந்து திட்டியிருக்காரு. முதுகெலும்பு இல்லாத சுய தம்பட்ட முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சமான ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கணும் ஒரு அரசியல்வாதி கிட்ட. கண்டிப்பா அது கூட இல்ல அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு. முதுகெலும்பு இல்லாத முட்டாள் அப்படின்னு சொல்லி திட்டியிருக்கிறாரு. அதாவது ஜல்லிக்கட்டு போராட்ட நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழர்கள, இளைஞர்கள் எல்லாம் பொறுக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டிட்டு இருந்தாரு இந்த சுப்பிரமணிய சுவாமி. இத வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருந்தாரு நம்ம கமல்ஹாசன். பதிலுக்கு கமல்ஹாசன பொறுக்கி அப்படின்னு சொல்லியிருந்தாரு சுப்பிரமணிய சுவாமி. இதுக்கும் பதில் அளிச்சிருந்தாரு கமலஹாசன். என்ன சொல்லியிருந்தாருன்னா, சாமியோட கேவலமான பதிவுகளுக்கு பதில் தர விரும்பலங்க. காமராஜ், அண்ணா, ராஜாஜி இவங்கெல்லாம் அவங்க சொன்ன பொறுக்கி இனத்துல இணையற்ற தலைவர்கள். மோதி மிதித்து விடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருந்தாரு. இப்ப திரும்ப அதாவது ஒரு விஷயத்த வம்புக்கு இழுக்கணும்னு முடிவு செஞ்சவங்களால அதுலேருந்து வெளிய வர முடியாது இல்லையா? அப்படி என்ன பண்ணியிருக்காரு, கமல திரும்பவும் வம்புக்கு இழுத்திருக்கிறாரு சுப்பிரமணிய சுவாமி. அதாவது அவரோட ட்விட்டர்ல ஒருத்தர் என்ன போட்டிருக்காருன்னா, எப்படியாவது கமல்ஹாசன சமாதானப்படுத்தி பாஜகவுல இணைச்சிருங்க. அவர மாதிரி ஒருத்தர் வந்து அந்த கட்சிக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வச்சிருந்தாராம். இதுக்கு பதில் அளிச்சிருக்கிறாரு சுப்பிரமணிய சுவாமி. என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பாஜக பத்திலாம் எதுவும் தெரியாது. ஆனா கமல்ஹாசன் அப்படிங்கிற முதுகெலும்பில்லாத கோழைய, சுயதம்பட்ட முட்டாள வந்து கடுமையா எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. சுப்பிரமணிய சுவாமியினுடைய இந்த பதில் வந்து இந்த கட்சி பேதங்கள் இதெல்லாம் தாண்டி வந்து பலதரப்பட்ட மக்களையும் வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. என்னய்யா ஆளு இது? என்னதான் சொல்ல வராரு? மாத்தி மாத்தி எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. எல்லாரையும் வந்து திட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இவருக்கு வந்து ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் கொந்தளிச்சு தான் போயிருக்கிறாங்களாம் மக்கள். நீங்க அந்த அம்மாவே போஸ்ட்லேயே இல்லாத நேரத்தில் 120 பேர் சேர்ந்து பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் முடிவு பண்ணீங்க. அப்புறம் அந்த அம்மாவை முடிவு பண்ணீங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா இல்லைன்னு சொல்லியதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஆளை நீங்கள் சஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படி எம்எல்ஏக்கள் மாற்றி மாற்றி நீங்கள் 120 பேரே டிசைட் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ இந்த ஓட்டு போட்ட ஜனங்களுடைய ஃபீலிங் என்ன?